ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். இன்று நாம் இந்த பதிவில் பார்க்க போவது, நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை என்று போற்றப்படும் மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமான நரசிம்மரின் சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றிதான் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தீராத பயம், கடன் தொல்லைகள் மற்றும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற இந்த ஒரு மந்திரம் போதும். தனது பக்தன் பிரகலாதனுக்காக தூணையும் பிளந்து கொண்டு உடனடியாக தோன்றியவர் நரசிம்மர். அவர் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவர். கலியுகத்தில் நாம் அழைத்தவுடன் ஓடிவந்து உதவும் தெய்வமாக அவர் விளங்குகிறார். நாம் இன்று பார்க்கவிருக்கும் இந்த மந்திரத்தை தினமும் 8 முறையோ அல்லது 108 முறையோ சொல்வது சிறப்பாகும். உங்கள் கடன் தொல்லைகள் நீங்க, பயம் நீங்க, வெற்றி பெற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதை விட வேறு வழியே இல்லை. ஸ்ரீ தூப்புல் நிகமாந்த மகாதேசிகர் என்று போற்றப்படும் ஸ்ரீ வேதாந்த தேசிகரால் இயற்றப்பட்ட ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் என்ற ஒரு ஸ்தோத்திரத்தில் ரத்தினமாக விளங்கும் இந்த ஒரு மந்திரத்தை நாம் இன்று பார்க்கலாம். ஓம் त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः इति निश्चितधीश्रयामि नित्यं नृहरे वेगवती तटाश्रयं त्वाम्. இன்னொரு முறை சொல்கிறேன். ஓம் त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः इति निश्चितधीश्रयामि नित्यं नृहरे वेगवती तटाश्रयं त्वाम्. இந்த எளிய மந்திரத்தின் அர்த்தமாவது, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமானே, நீ என்னை காப்பாற்ற முடிவெடுத்து விட்டால் வேறு காப்பாற்றுபவர்கள் எதற்கு? நீ என்னை காப்பாற்றவில்லை என்றால் வேறு யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்ற ஒரு உயர்ந்த சரணாகதி எண்ணத்தோடு உன்னை நான் சரணடைகிறேன். வேகவதிக்கரையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமானே, என்னை காப்பாற்றி அருள்வாயாக. ஆழ்ந்த மனபக்தியோடு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் நரசிம்ம பெருமானை மனசில் நினைத்துக் கொண்டு கண்டிப்பாக சொல்லவும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை சரணடைந்தவர்களுக்கு என்றும் தோல்வி இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை தவறாமல் அழுத்தவும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒலி எங்கும் பரவட்டும்.